ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். போலாமா? அனைவருக்கும் வணக்கம். நாட்டில் ஒரு பதட்டமான ஒரு அரசியல் பதட்டத்தை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையின் மூலமாக ஏற்பட்டிருப்பது என்பது மிகுந்த கவலைக்குரியது. குறிப்பாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டின் மக்களின் மீதும் தமிழ்நாடு அரசின் மீதும் ஒரு அரசியல் யுத்தத்தை மேற்கொண்டு இருக்கிறது. பகிரங்கமாக இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அனைத்து மாநிலங்களும் உள்ளடக்கியது தான் இந்தியா. இந்த தமிழ்நாடு, கேரளா அல்லது வேறு பல மாநிலங்களை ஒதுக்கிவிட்டு புறந்தள்ளிவிட்டு இந்தியா என்று ஒன்று நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்றிய அரசு தங்களுடைய கொள்கைகளை கட்டாயமாக எல்லோரும் ஏற்க வேண்டும். அதாவது தங்களுடைய RSSனுடைய கொள்கைகளை எல்லா மாநில அரசுகளும் கட்டாயமாக ஏற்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறது. அரசியலில் மாறுபட்ட கொள்கைகள் உண்டு. அதனால்தான் இத்தனை கட்சிகள் இருக்கின்றன. ஏராளமான கட்சிகள் இருப்பதற்கு காரணம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் நிலைப்பாடும் கொள்கைகளும் உண்டு. ஒரு கட்சியினுடைய கொள்கையை ஒரு அமைப்பினுடைய கொள்கையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கூறுவது சர்வாதிகாரத்தின் உச்சமாகும். ஒன்றிய அரசு பின்பற்றுகிற கொள்கைகள் பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரியும். வகுப்புவாத கொள்கையை அப்பட்டமாக பின்பற்றுகிறது. ரொம்ப மிக சாதாரண ஒரு செய்தி. ரயில்வேயில் நீண்ட தூர பயண ரயில்களில் உணவு வழங்கப்படும். அந்த பயணச்சீட்டில் நீங்கள் என்ன உணவை விரும்புகிறீர்கள், அதாவது கட்டணம் செலுத்தி உணவு, என்ன உணவை விரும்புகிறீர்கள் என்று கேட்கப்படுகிற கேள்வியில் சைவமா அசைவமா என்று கேட்கப்படும். அது ஆங்கிலத்தில் இருக்கும். வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா என்று தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த படிவத்தில் என்ன வகை உணவு என்ற அந்த கேள்வியில் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனா என்று கேட்கப்படுகிறது. இதை காட்டிலும் அபத்தம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்துக்களில் சைவம் இருக்கிறாங்க, அசைவம் இருக்கிறாங்க, எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க. மத ரீதியாக உணவில் கூட, ரயில்வேயில் வழங்கக்கூடிய உணவில் கூட நீ இந்து மதத்தைச் சேர்ந்தவனா, கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவனா, இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவனா என்று கேட்கப்படுவது எந்த வகையில் அது நியாயம்? ஆக இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம், நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குவதற்கு ஒன்றிய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. ஒன்றிய அரசின் வகுப்புவாத கொள்கை உட்பட பல்வேறு கொள்கைகளில் தமிழ்நாடு அரசாங்கமும் மாறுபட்டு நிற்கிறது. அது ஏற்க முடியாத கொள்கை என்கிற முறையில் அது மாறுபட்டு நிற்கிறது. அப்படி மாறுபட்டு நிற்பது என்பது தவறல்ல. அதை அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக தங்களினுடைய நாக்பூர் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் பழிவாங்குவோம் என்ற முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு இருப்பதும் தொடர்ந்து அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவதும் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. குறிப்பாக தங்களுடைய கொள்கைகளை மறுக்கக்கூடிய மாநிலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது பாஜக அல்லாத ஆட்சி நடத்தாத மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா,
அதே போல் கர்நாடகம், அதே போல் பஞ்சாப், அதே மாதிரி மேற்கு வங்கம், இப்படி தெலுங்கானா, இப்படிப்பட்ட பல மாநிலங்கள் இருக்கிறது. இந்த மாநிலங்கள் தங்களுடைய கொள்கையைத்தான் ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது ஏற்புடையதல்ல. அது ஏற்காத காரணத்தினால் ஒவ்வொன்றையும் அரசியலாக்கி அதன் மூலமாக பழிதீர்ப்பதற்கும் தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் ஒன்றிய அரசாங்கம் முயற்சிப்பது என்பது இந்த நாட்டில் ஒரு தேவையற்ற ஒரு பதட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக கல்வி கொள்கை, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியான கல்விக் கொள்கை பின்பற்றப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது. தேசிய அளவில் ஒன்றிய அரசாங்கம் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறது. அப்படி அது உருவாக்குவதற்கு அதுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்றால் உரிமை இருக்கலாம், நான் அதை மறுக்கலை. ஆனால் அதை நீங்கள் கட்டாயமாக ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துவதுதான் பிரச்சனை இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற தேசிய கல்விக் கொள்கையில் மொழி பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடியதாகும். அவர்கள் அந்த கல்விக் கொள்கையில் பின்பற்றுகிற அந்த சொல்லியிருக்கிற தேர்வு முறைகள், உதாரணமாக தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தேர்வு நடைபெறும், பொதுத் தேர்வு நடைபெறும், ஆண்டுதோறும் நடைபெறும். ஆனால் பாஸ் ஃபெயில் என்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் இளம் வயதில் தாங்கள் தேர்வில் தவறிவிட்டோம் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு கல்வியை தொடராமல் விட்டு விடுவார்கள் என்கிற கவலையோடு இந்த முறை பின்பற்றப்படுகிறது. ஒன்றிய அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது? 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்கிறது. 3வது வகுப்புக்கு நீட் நுழைவுத் தேர்வு போன்ற ஒரு பொதுத் தேர்வு, அதில் பாஸ் ஆனால் தான் 4வது வகுப்புக்கு போகலாம்னா போக முடியாது. அடுத்தது 5ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, பிறகு 8ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, பிறகு 10ஆம் வகுப்பில், பிறகு 12ஆம் வகுப்பில். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வானால் கூட கல்லூரிக்கு செல்ல வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு பொதுத் தேர்வு. இந்த முறைதான் மிக கடுமையான பிரச்சனை. இந்த பிரச்சனையை அமுல்படுத்தினால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் சரிபாதிக்கு மேற்பட்டவர்கள், 100க்கு 75-80% பேர் கல்வியை பாதியிலேயே விட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் நெருக்கடியும் உருவாகும். இது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துவது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இந்த கொள்கையை ஒப்புக்கொண்டது, நீங்களும் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப கல்வி அமைச்சரும் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள். எந்தெந்த மாநிலங்களில் மும்மொழி பின்பற்றப்படுகிறது என்பதை ஒன்றிய அரசாங்கம் பகிரங்கமாக வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் 3வது மொழி என்று ஏதாவது ஒரு மொழி பின்பற்றப்படுகிறதா, சட்டபூர்வமாக அமுல்படுத்தப்படுகிறதா என்பதை பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும். அதை தெரிவிக்காமல் நீங்கள் ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது ஏற்புடையதல்ல. அடுத்து இது தொடர்பான பிரச்சனையில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது, நாடாளுமன்றம் என்பது ஒரு மிக உயர்ந்த ஜனநாயக அமைப்பு, நாட்டிற்கே அதுதான் மிக உயர்ந்த அமைப்பு. அந்த உயர்ந்த அமைப்பில் பேசுகிற பொழுது அவரவர் வகிக்கிற பொறுப்புகளுக்கு ஏற்ப பேச வேண்டும். அவர் ஒன்றிய அமைச்சர், சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒன்றிய அமைச்சர். தமிழ்நாட்டிற்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது, மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்ற சொன்ன காரணத்திற்காக, ஏற்க மறுத்த காரணத்திற்காக 2000 கோடி ரூபாய் நிதியை உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். ஏற்றால் தான் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க முடியாது என்கிறார். அதை தொடர்ந்து நாம் விவாதித்து கொண்டு இருக்கிறோம். இது குறித்து சபையில் விவாதிக்கிற பொழுது, குறிப்பாக தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை நீங்கள் கொடுக்கவில்லை, அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது, ஒன்றிய அமைச்சர் அவர் முறையிலே அவர் பதில் சொல்லலாம், நீங்கள் இந்த கொள்கையை ஏற்கலை, ஆகவே நாங்கள் கொடுக்க முடியாது என்று அவர் சொல்லலாம், அது வேறு. ஆனால் அதற்கு மாறாக இவர்கள் ஜனநாயகவாதிகள் அல்ல, அநாகரிகமானவர்கள் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசினால் அது எத்தகைய கொடூரமானது. அவர் பேசிட்டு யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன்.
உங்கள்கிட்ட நான் 100 முறை வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். சுட்டுட்டு வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டு பிறகு இப்படி பேசுவது ஏற்புடையதல்ல. அவர் பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா அது நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பற்ற முறையில், தரம் தாழ்ந்த முறையில், தெருச்சண்டை போல தரம் தாழ்ந்த முறையில் பேசுகிறார். தரம் தாழ்ந்த முறையில் பேசுவது மட்டுமல்ல, பொய்யை சொல்லுகிறார்கள். ஒன்றிய அமைச்சர் பொய்யை சொல்லுகிறார். மாநில அரசு ஏற்கனவே முதலமைச்சர் தேசிய கல்வியை ஏற்றுக்கொண்டு விட்டு இப்பொழுது மறுக்கிறார், இப்பொழுது தடமாறுகிறார் என்று ஒரு தவறான தகவலை நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார். ஒன்றிய அமைச்சருக்கு மாநில தலைமைச் செயலாளர் எழுதியிருக்கிற கடிதத்தில் உங்களது தேசிய கல்வி கொள்கை குறித்து பரிசீலிப்பதற்கு நாங்கள் கமிட்டி அமைத்திருக்கிறோம். அந்த கமிட்டியின் அறிக்கை வந்த பிறகுதான் எங்களது முடிவை சொல்ல முடியும். இது மார்ச் மாதம். பிறகு ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கடிதம் எழுதியிருக்கிறார். மூன்றாவதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய தலைமையில் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் சென்று கல்வி அமைச்சரை சந்தித்து இந்த 2000 கோடி நிதியை கோருகிறார்கள். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், என்ன பதில் சொன்னார்? திருமாவளவன் தெளிவாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, தேசிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டது, நீங்கள் ஏற்காத காரணத்தினால் எங்களுக்கு நெருக்கடியாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடுங்கள், கையெழுத்து போட்டுவிட்டு நீங்கள் அமுல்படுத்தாமல் வேண்டும்னால் இருக்கலாம். இது என்ன வாதம் என்று தெரியவில்லை. நெருக்கடினா என்ன நெருக்கடி? தமிழ்நாடு ஏற்காத காரணத்தினால் ஒன்றிய அமைச்சருக்கு அல்லது ஒன்றிய அரசாங்கத்திற்கு என்ன நெருக்கடி? நாக்பூர் நெருக்கடியா? நாக்பூர் நெருக்கடிக்கு பயந்து கொண்டு ஒரு மாநிலம் செயல்பட வேண்டுமா? தவறான தகவல் இது. ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு மறுக்கிறார்கள் என்று கூறுவது மிக மிக தவறான செய்தியை நாடாளுமன்றத்தில் கூறுவது, ஒரு அமைச்சர் சொல்வது என்பது மிக மிக வன்மையான கண்டனத்திற்குரியது. அதனால்தான் சொல்லுகிறோம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சொல்லுகிறோம், அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பிரதமர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மாநில அரசு, தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வகுப்புவாத கொள்கைகளோடு மற்ற பிற பிற்போக்குத்தனமான கொள்கைகளோடு இணைந்து செயல்படவில்லை என்கிற காரணத்தினால் பழிவாங்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படலை. முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது. சென்றாண்டும் புறக்கணிக்கப்பட்டது, இந்த ஆண்டும் புறக்கணிக்கப்பட்டது. தமிழ்நாடு என்கிற பெயர் கூட நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை. பேரிடர் நிதி, தேசிய பேரிடர் நிதி என்று பெரும் குவியலாக பிரதமர் தலைமையில் உள்ள கமிட்டியில் தான் இருக்கிறது. தமிழ்நாடு தொடர்ச்சியாக கடற்கரை பகுதி மிக நீண்ட தூரம் இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் புயலால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இப்படி பாதிக்கப்படுகிற பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறது, ஆய்வுக்குழுவை அனுப்பிங்கன்னா ஆய்வுக்குழு வருகிறது, ஆய்வு செய்கிறது. பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்கள் பார்த்தோம், மிகப்பெரிய சேதம், எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சேதத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை, ஆகவே நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்திடம் அறிக்கை கொடுத்து உரிய நிதியை பெற்று தருகிறோம் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் ஒத்த பைசா கூட வரல. வெஜ்ஜால் புயலுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கோரியது 37,000 கோடி ரூபாய் வேண்டும் எங்களுக்கு. வீடுகள் போயிடுச்சு, 40க்கு மேற்பட்ட இறந்து போயிருக்கிறார்கள், கால்நடைகள் போயிடுச்சு, சாலைகள் கட்டிடங்கள்லாம் பழுதுமடைந்திருக்கிறது. இவைகளெல்லாம் சீரமைக்க 37,000 கோடி ரூபாய் தேவை என தமிழ்நாடு அரசாங்கம் கோரியது, கடிதம் எழுதியது. நேரடியாக சென்று அமைச்சர்கள், ஒன்றிய நிதி அமைச்சரை, உள்துறை அமைச்சரை எல்லோரும் சந்தித்தார்கள். இதுவரையில் ஒத்த பைசா கூட கொடுக்கல. அண்மையில் ஒதுக்கப்பட்ட நிதியில் பிற மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது, தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படலை. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம், அதில் பணிபுரிவது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். சாதாரண கிராமப்புற ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள் தான் அதில் பெருமளவு பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 3-4 மாதங்களாக பணி புரிந்ததற்கு புதிய நிதி அல்ல, ஏற்கனவே வேலை பார்த்ததற்குரிய நிதி 1635 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் வழங்கலை. ஒன்றிய அரசாங்கம் வழங்காத காரணத்தினால் இந்த பணிபுரிந்த அந்த பயனாளிகளுக்கு
ஊதியம் பல மாதங்களாக வழங்க இயலவில்லை. அங்கங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு பல வாரங்களாக 12 வாரங்களாக சம்பளம் போடலை, உடனடியாக எங்களுக்கு சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று கோரி போராடுகிறார்கள். வேலையும் கொடுக்கல, சம்பளமும் போடலை, புதிதாக வேலையும் கொடுக்கல. ஒன்றிய அரசாங்கம் இப்படி தமிழ்நாடு அரசாங்கத்தோடு மோதலுங்கிற காரணத்திற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை, பெண்களை ஏன் இப்படி வஞ்சிக்கணும், ஏன் இந்த வஞ்சனை போக்கை பின்பற்றுகிறது என்று தெரியவில்லை. ரெண்டாவது, மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் என்பது 20 ஆண்டு காலத்திற்கு முன்பு கொண்டு வரப்பட்டது. ஐக்கிய முன்னணி ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அது கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதை அமுல்படுத்துகிற பொழுது இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒரு பொருட்டல்ல என்று தெரிவித்தார். ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான ரூபாய் நிதியும் குறைக்கப்படுகிறது. கோடிக்கணக்கானவர்கள் இந்த பயனாளிகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, அவங்க ஆதார் அட்டை இணைக்கலை என்று ஏதாவது ஒரு பொருத்தமற்ற காரணங்களை சொல்லி பட்டியலிருந்து பயனாளிகள் நீக்கப்படுகிறார்கள். இது வஞ்சிக்கக்கூடிய செயலாகும். அதே போல் தொகுதி சீரமைப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சீரமைப்பு 2026 செய்யணும். இது ஒன்றும் புது பிரச்சனை அல்ல, 71லேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. எல்லாருக்கும் தெரியும், ஒன்றிய அரசாங்கம் நாட்டினுடைய மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அது நாடு முழுவதும் தீவிரமாக அமுல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தியது. அதற்காக நிதிகளையும் ஒதுக்கியது. அதை தமிழ்நாடு முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதை செயல்படுத்தி மக்களிடத்திலே ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியதன் விளைவாக மக்கள் தொகை பெருமளவுக்கு தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இதை முறையாக செயல்படுத்தாத மாநிலங்களில் மக்கள் தொகை பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் வரைமுறை செய்யப்படும் என்று அறிவித்து செய்தால் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையும். அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஏற்று செம்மையாக முழுமையாக செயல்படுத்திய குற்றத்திற்காக தமிழ்நாடு தண்டிக்கப்படும். ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்கள், அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொண்ட மாநிலங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய முறையில் தொகுதிகள் அதிகரிக்கப்படும். என்ன நியாயம் என்று தெரியவில்லை. இந்த நியாயத்தை உணர்ந்த இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரைமுறை தேவையில்லை, நிறுத்தி வையுங்கள், இப்பொழுது இருக்கிறபடியே இருக்கட்டும் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும் இதே பிரச்சனை வந்த பொழுது அப்பொழுதும் 25 ஆண்டு காலத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது மோடி அரசாங்கம் இது தீவிரமாக அமல்படுத்துவேன் என முனைப்பு காண்பிக்கிறார்கள். இங்கே கோயம்புத்தூருக்கு ஈசா மையத்திற்கு வந்தார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஈசா மையம் எப்படிப்பட்ட மையம் என்னங்கிறது நாளறிந்த கதை. அந்த மையத்தை அழைப்பை ஏற்று ஒரு உள்துறை அமைச்சர் அங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக வருகிறார். அந்த அளவுக்கு அவருடைய தரம் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அதுக்கு மேலே நான் சொல்ல அதை விரும்பலை. அங்கே வந்த இடத்துல இந்த தொகுதி சீரமைப்பு காரணமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதைத்தான் இங்கே அண்ணாமலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு பேசுகிறாரு. ராஜ்நாத் சிங் சொல்கிறார், தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட மாட்டாது. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்று சொல்கிறார். அது அப்படி பண்ணினா தொகுதி குறையதான் செய்யும், சட்டப்படி குறையதான் செய்யும். ஆகவே இது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அநீதி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கடந்த 5ஆம் தேதி கூடியது. 1-2 கட்சி தான் வரல. பாஜக வரல, பாஜகவோட துணையாக இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் வரல, சீமான் வரல. மற்ற எல்லா கட்சிகளும் பங்கெடுத்து கொண்டன. எல்லா கட்சிகளும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நிலை அப்படியே நீடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறது. ஒத்த கருத்துடைய மாநில முதலமைச்சர்கள் அணுகி ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் 22ஆம் தேதி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முதலமைச்சர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 543. இதுதான் இப்பொழுது உள்ள எண்ணிக்கை. புதிதாக நாடாளுமன்றம் கட்டப்பட்டது. புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டு திறப்பு நடந்து அதில் தான் இப்போ நாடாளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடத்தில் 884 இருக்கைகளை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஒரு உள்நோக்கத்தோடைய புதிய நாடாளுமன்றம் என்கிற போல கட்டடத்தை கட்டி இருக்கைகளை 884ஆக அதிகரிப்பது என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். பகிரங்கப்படுத்தவில்லை. ஒரு வெளிப்படைத்தன்மை ஒன்றிய அரசாங்கத்திடம் இல்லை. உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. அப்படி 884ஆக உயர்த்தப்பட்டால் தமிழ்நாடும் அதற்கு பயன்படும். 10 இடங்கள் அதிகரிக்கும். தமிழ்நாட்டுக்கு 10 இடங்கள் அதிகரித்தால் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 55 இடங்கள் அதிகமாகும். அப்போ உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற பல மாநிலங்களுக்கு எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகும். இப்போ ஒன்றிய அரசு என்ன விரும்புகிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் தங்களை பலப்படுத்தி கொண்டால் அதை கொண்டே நாட்டை தொடர்ந்து ஆளலாம். அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே ஆட்சி, ஒரே நாடு ஒரே கட்சி என்ற ஒரு பாசிச நிலைக்கு போவதற்குள்ள அடித்தளங்களாக இவைகளெல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. இது ஒட்டுமொத்த நாட்டிற்கு ஆபத்து, ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்கிற முறையில் இவைகளெல்லாம் நாங்கள் மிக கடுமையான முறையில் ஆட்சேபனை செய்கிறோம். ஒன்றிய அரசு இந்த நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருப்பது சரியல்ல, ஏற்புடையதும் அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு, ஈரோட்டில் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவாக்க மையம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது ஈரோடு, நாமக்கல் போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதன் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள். போதிய மாணவர்கள் இல்லை என்கிற காரணத்தினால் அந்த விரிவாக்க மையத்தை மூடுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிகிறது. அத்தகைய முயற்சி அரசு தரப்பில் இருக்குமேயானால் அரசு அதை கைவிட வேண்டும். இது மாணவருடைய நலனை பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஈரோடு பெருமாள் மலை மக்கள் சென்ற கூட்டத்தில் நான் சொன்னேன், 50 ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் குடியமர்த்தப்பட்டவர்கள். இது அரசுக்கு பொதுவான இடம், அரசுக்கு சொந்தமான இடம் என்கிற முறையில் அரசால் குடியமர்த்தப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் குடியிருந்து வருகிறார்கள். இப்பொழுது அது திடீரென்று அது இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான இடம் என கூறி எல்லோரும் சதுர அடி கணக்கில் வாடகை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் வெளியேற்றப்படுவீர்கள் என நோட்டீஸ் கொடுப்பது, நிர்பந்திப்பது என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. இத்தகைய முயற்சியை அரசு, தமிழ்நாடு அரசு, குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை கைவிட வேண்டும். அந்த சாதாரண மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதை ஒட்டி இன்றைக்கு மாலையில் நான் வருவதை பயன்படுத்தி ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் ஏழுமலையும் இங்கே வந்திருக்கிறார். அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தது. போலீஸார் அனுமதி மறுத்து விட்டார்கள். இவ்வாறு அனுமதி மறுப்பது, காவல்துறை அனுமதி மறுப்பது, அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அது எங்களுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல இவங்க கூட்டம் நடத்துகிறாங்க, கூட்டம் நடத்தக்கூடாது என அவர்கள் கடிதம் கொடுத்ததாகவும், அந்த கடிதத்தை ஏற்று காவல்துறை அனுமதி மறுத்ததாகவும் மாவட்ட செயலாளர் சொன்னார். இத்தகைய அணுகுமுறையை காவல்துறை கைவிட வேண்டும். இது ஜனநாயகம் அல்ல, ஜனநாயகத்திற்கு புறம்பான செயலாகும். அதே போல் ஈரோடை சுற்றி மட்டுமல்ல, பெருந்துறை பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு பூரா இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், தெருநாய்களுடைய தொல்லை தாங்க முடியலை. மனிதர்களை கடித்து எல்லோரும் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். கால்நடைகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஆடுகளை 10 நாய் 15 நாய் சேர்ந்து கடித்து கொதறி கொன்று ரத்தத்தை குடித்து கறியை பிச்சு தின்னுடுது. ஏராளமான 200 ஆடு, 300 ஆடு, 500 ஆடு என்று தினசரும் நாய்கடிகளால் செத்து கொண்டிருப்பதாக தொடர்ந்து ஊடகங்களிலே செய்தி வருகிறது. இதை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்ல, அவ்வாறு ஆடுகள் கடித்து இறந்து போனால், இந்த ஆடுகள்லாம் வளர்க்குறது சாதாரண மக்கள் தான், ஏழை எளிய மக்கள் தான் ஆடெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாய்கடிகளால் கடித்து கொல்லப்பட்டால் அரசு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு நிலை மாநாடுகள் இப்பொழுது தொடங்கி கிளை, இடைக்கமிட்டி, மாவட்ட மாநாடுகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று
ஆகஸ்ட் 15 18ஆம் தேதி முடிய மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற மிகச் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக விவசாயிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு வருகிற ஏப்ரல் மாதம் 15, 16, 17 தேதிகளில் நாகப்பட்டினத்தில் நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதிலும் இருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்தும் 200க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஏப்ரல் 14ஆம் தேதி லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கு பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அகில இந்திய தலைவர்கள், மாநில தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார். இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் கல்வியில், வேலை வாய்ப்பில் இந்த சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் சரியானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திருப்பூர் போயிட்டு டபுள் மோட்டர் ஆயிருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி நடவடிக்கை எதுவும் எடுக்கல. தமிழக அரசு கூட குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. தொடர்ந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பான சூழ்நிலை. உண்மைதான். பாலியல் சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இப்போ தான் அது நிறைய வெளி வருது. ஏற்கனவே இது மேலே புகார் கொடுப்பதற்கு தயங்கி கொண்டிருந்த பெண்கள் அல்லது பெற்றோர்கள் இப்பொழுது பகிரங்கமாக தைரியமாக புகார் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அரசு இதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த கல்வி நிலையங்களில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையை குறித்து இது தொடர்பான வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுடைய கல்வி தகுதிய அந்த உரிமையை பறிக்கப்பட்டு இருக்கிறது. கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார்கள். தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நம்ம முதலமைச்சரை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பிரச்சனையையும் நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று இதுவரையில் ஒரு சொல்லலை. அப்படிப்பட்ட முதலமைச்சர் இல்லை. உடனுக்குடன் அரசு நடவடிக்கை எடுக்கிறது. மேலும் இந்த நடவடிக்கை தீவிரமாக்கப்பட வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மிக கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். கஞ்சா இருக்கக்கூடாது, கஞ்சாலாம் இருக்கக்கூடாது. ஒழிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.